அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 318 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 223 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள் உள்ள மெஷின் ரேட் பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 22 சதமும், இலங்கைக்கு 979 ரூபாய் 43 சதமாக உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபி, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், ஒரு தினார், 900 ஃபீல்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் நடைபெறாங்க. அதே போல் ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் 271 ரூபாய் 500 சதம் வரைக்கும் இருக்குது. இலங்கைக்கு 992 ரூபாய் வரைக்கும் ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும் வழங்குறாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, 100 தினாருக்கு மேலே அனுப்புகிறவங்களுக்கு ரேட்டு கம்மியாக வழங்குறாங்க. 100 தினாருக்கு உட்பட்டு வழங்குறவங்களுக்கு, இலங்கையர்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. இது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ந்தும் எக்ஸ்சேஞ்சுகளோடையும் எங்களுடைய நாட்டு வங்கி முகவர்களோடையும் தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம் இதில் யார் பக்கம் உண்மையான பிரச்சனை இருக்குது அப்படின்னு விரைவிலேயே தெரிய வரும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 411 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 313 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 400 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 215 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் முன்னாடி இருந்ததை விட மறுபடியும் கம்மியாகி இருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயார் நிலையில் இருக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக விலை கொடுத்து வாங்க. ஏன்னா நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே விலை கம்மி தான். ஆனால் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்க விலை. காரணம், குவைத்துடைய மசக எண்ணெயின் விலை மறுபடியும் 90 சென்ட்ஸால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தற்போது ஒரு பெரல் ஒன்றின் விலை $83.93 உள்ளது. அதே போல் சால்மியா, கத்தா 12 ஹதீகாவில் ஒரு பர்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த பர்ஸுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர் தான். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஃபாரிஸ் ஷேக் சத்தார் சாஹிப். நம்ம செய்தி பார்க்குறவரோ தெரியலை, தமிழ் சகோதரரா, தமிழ் பேசக்கூடியவரா, இல்லை வேறு மாநிலத்தை சேர்ந்தவரானு தெரியலை. பேர் வந்து ஷேக் ஃபாரிஸ் ஷேக் சத்தார் சாஹிப். இந்த சகோதரருடைய பர்ஸ், அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், இவர் வந்து ஷூன் வீசா உள்ள ஒரு சகோதரர், இவருடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் அவருடைய ஏடிஎம் கார்டு, இது மாதிரியான பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா சர்ஃபான் பிஏ விளாக் ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலம் தொடர்பு கொள்ளவும். இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்தவர்கள் இன்றைக்கு தூதரகம் சென்று உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்களை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 2/6/2024 பதிவு இலக்கம் 1 முதல் 4999 வரை 4999 வரைக்கும் உள்ளவங்க இன்னைக்கு போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இனி வரும் நாட்களில் இது போன்ற நம்பரோ லிஸ்ட்டோ பேரோ வராது.
நீங்கள் தூதரகத்தில் போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேரடியாக ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் சீல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜவசாத்தில் போய் சீல் வைக்கிறது, இந்த வேலை எல்லாமே நீங்களே தான் பார்த்துக்கணும். தூதரகம் எந்த ஒரு சலுகையும் இதில் செஞ்சு தர மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா இலங்கையர்கள் இன்றைக்கி டிக்கெட் போடுறதுக்கு கூட எத்தனையோ பேருக்கு வழி இல்லாத சூழல் உருவாகி இருக்குது. ஆனால் இதுக்கு 100% காரணமாக இருந்தது நம்மளுடைய அதிகாரிகளும் எம்பசியும். இவங்க ஆரம்பத்திலே இந்த வேலையை செஞ்சுருந்தால் எல்லாரும் தங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்நேரம் வேலை முடிச்சுட்டு நாட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த டைம்லேயே இல்லை டிக்கெட்டையாவது புக் பண்ணி வச்சுருப்பாங்க குறைஞ்ச விலை போன டைமில். இனி எது சென்னாலும் எது பேசினாலும் வேலை இல்லை, காலம் கடந்து போயிடுச்சு. இனி வரும் நாட்களில் தயவு செய்து வேகமாக உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுங்கள், நாட்டுக்கு போகிறதுக்குரிய முயற்சியை எடுங்க. அதே போல் டாக்ஸிகளில் போனாலும் ப்ரைவேட் டாக்ஸிகளில் போனாலும் அதிகமான பணங்களை கொடுக்காதீங்க. குவைத் சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 தினார் 2 தினார் தான் எம்பசியில் இருந்து. அதுக்கப்புறமா ஜவசாத் போகிறதுக்கு ஒரு 2-3 தினார் தான் வரும். ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு வெறும் 5 தினார் தான். ஒரு தினார் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு கேனட்டுக்காக. இவ்வளவு தான். ஒரு 20 தினார் கூட செலவு போகாது. தயவு செய்து 40-50 தினார் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே ஒவ்வொரு மொழிகள்லையும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 17ஆம் தேதியோட முடிவடையுது அப்படின்னு. حتى 17 يونيو تقدر تغادر البلاد أو تعدل وضعك القانوني من خلال زيارة إدارة شؤون الإقامة. بعد 17 يونيو ما راح تقدر تعدل وضعك القانوني الخاص بشؤون الإقامة. بادر الآن. Until June 17, you can leave the country or adjust your legal status by visiting the Residence Affairs Department. After June 17, you won't be able to adjust your legal status regarding residency matters. இந்த அரபி மொழி பதிவை உங்களுடைய மாமா பாபாக்கள் அது போக முடியாது அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு அதை நிச்சயமாக காட்டுங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஆதில் அல் சாதூன் குவைத்தில் வெப்பநிலை 60ஐ எட்டியது மற்றும் 65ஆக உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். 60? அல்லாஹு அக்பர். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், வாகனங்களில் ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். வண்டியில் லைட்டர், அதே மாதிரி பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரியான தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வைக்காதீங்க. சார்ஜர், பவர் பேங்க் முதல் கொண்டு. அதே போல் இந்த கிளாஸில் ஒட்டுற அந்த கிளாம்ப் இருக்குது, அந்த ஹேங்கர் மாதிரி, அந்த பிளாஸ்டிக் துண்டு இருந்தாலும் கூட அதுலேயும் தீப்பற்றலாம். بالخير يا اخوان، حريق في السيارة مباشرة في وقت الصيف. شوفوا الحريق الان، شوفوا الدخان هذا. تتبعت من وين لقيته، شفتوا الشماسة هذه تسقط عليها الشمس، تسمى عدسة محدبة، هذه تجمع الضوء مباشرة تسوي لك حريق في السيارة وانت ما تدري وش المشكلة منها. انتبهوا من اللزقات هذه في السيارة. ஞாபகம் இருக்கா, படிக்கிற வயசில் பூத கண்ணாடியை வச்சு பேப்பரை நெருப்பு கொடுப்போமே, அது மாதிரி தான். அதில் பட்டு வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் தீப்பற்ற வைக்குது. ரொம்ப கவனம். அதே மாதிரி குவைத்துடைய காலநிலையில் தற்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது குவைத்துடைய தூசி காற்று தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. நாளைய தினம் மற்றும் நேற்றைய தினம் சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தது திங்கட்கிழமை, இந்த நாட்களுக்குள்ள அதிகமான தூசியுடன் கூடிய காற்று இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் காலநிலையை பற்றின தகவல்கள் எந்த மாதிரி வரும் என்று தெரியலை. இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் இந்த மாதிரி தூசி காற்று அதிகமாக இருந்தால் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. டபுள் ப்ளஷரை மறக்காமல் வேலை செய்வீங்க. அதே மாதிரி பாதசாரிகள் வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். இஷ்டத்துக்கு ரோட்லேருந்து ரோடு பாயாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாகனங்களை நல்லாவே பார்த்து ரோடுகளை கடங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எழுத்தாளர் அகமது அல் தவாஸ் கோடை வெயிலை குறைக்கும் வகையில் ஃபொயும் உருவாக்கம் மூலம் செயற்கை மழையை பயன்படுத்தி வடக்கு காற்றின் தீப்பிழம்புகளை எதிர்கொள்ள குவைத்தின் வடக்கு மற்றும் மேற்பரப்பில் உள்ள பல மில்லியன் மரங்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளார். இன்ஷா அல்லாஹ் செயற்கை மழை வர வைக்க போகிறாங்களாம், பார்க்கலாம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குவைத்துக்கு மிக மிக முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் குவைத்துடைய முடி இளவரசர் அடுத்த மன்னர் யார்? அந்த பிரச்சனை இவ்வளோ காலமாக ட்ராவல்லே இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அமீரி உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. அமீரி உத்தரவின் அடிப்படையில் குவைத்தின் அடுத்த மன்னராகவும் முடி இளவரசராக
ஷேக் சபா ஹாலித் அல் ஹமாத் அல் முபாரக் அல் சபாவை நியமித்துள்ளார்கள். பட்டத்து இளவரசராக தற்போது அமீருக்கு பரிந்துரைத்துள்ளார்கள். இந்த காட்சியை நல்லாவே பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பின்னாடி இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், 2 ஃபோட்டோக்கள் இருக்குது, மேலே ஃப்ரேம் மாட்டியிருக்கிறாங்க. எப்போவுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷேக் சபா அவர்கள் இருந்த நேரத்தில் ஷேக் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு, அல்லாஹ் ரஹ்ம. அதே போல் ஷேக் நவாஃப் அல் அஹமத் அல் சபா அவர்கள் இருந்த நேரத்தில் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. 2 முடி இளவரசரும் அதே மாதிரி மன்னரும், பட்டத்து இளவரசரும் மன்னருமா ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போதைய கால சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ, மன்னருடைய ஃபோட்டோ, இப்போதைய மன்னரான ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதுல்லாஹ் அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் அடுத்த மன்னர் யார் அப்படின்றத தீர்மானிக்கலை, பட்டத்து இளவரசர் யார் என்பது. அதைத்தான் இப்போ அமீரி தீர்மானிச்சிருக்கிறாங்க, பரிந்துரைச்சிருக்கிறாங்க. பட்டத்து இளவரசராக ஷேக் சபா ஹாலித் அல் அஹமத் அல் முபாரக் அல் சபா அவர்களை ஷேக் மெஷால் அவர்களுக்கு பிறகு அடுத்த மன்னராக அவர்தான் பதவியேற்பார். குவைத்துடைய அரசியலமைப்பு மாற்றம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குவைத்தில் தற்போதைய சூழலில் மன்னராட்சியோடு சேர்ந்து பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதியை மொத்தமாகவே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. காரணம் சில எதிர்ப்புகளாக இருந்தாலும் முக்கியமான ஒன்று, சில எதிர்மறையான பிரச்சனைகள் மற்றும் நாட்டில் ஏற்பட்ட சில ஊழல் சம்பவங்களுக்கு பிறகுதான் இந்த முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் மன்னர் மற்றும் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர், அதே மாதிரி துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ்தான் நாடு இயங்கும். இனி வரும் காலங்களில் வரக்கூடிய அனைத்து சட்டங்களும் உடனுக்குடன் அமுலாக்கப்படும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்றைய தினம் குவைத்துடைய உத்தியோகபூர்வ தொலைக்காட்சி சேனலில் ஷேக் சபா ஹாலித் அல் அஹமத் அல் முபாரக் அல் சபா அவர்களை பட்டத்து இளவரசராக பரிந்துரைத்த தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள். 12 من مايو لعام 2024 ميلادية بتشكيل الوزارة أمرنا بالآتي: مادة أولى: يزكى الشيخ صباح خالد الحمد المبارك الصباح وليا للعهد. مادة ثانية: على رئيس مجلس الوزراء عرض أمرنا هذا على مجلس الوزراء لاتخاذ الإجراءات الدستورية المناسبة. مادة ثالثة: يعمل بأمرنا هذا من تاريخ صدوره وينشر بالجريدة الرسمية. أمير الكويت مشعل الأحمد الجابر الصباح صدر بقصر السيف بتاريخ 24 من ذي القعدة لعام 1445 هجرية الموافق الأول من يونيو لعام 2024 ميلادية. குவைத்துடைய பொது குற்ற புலனாய்வு துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்ற பாதுகாப்பு துறையின் முயற்சிகளுக்குள் நேற்றைய தினம் தேசிய சீருடை அணிந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மருத்துவமனைக்குள், ஊழியர்களின் அறைக்குள் மற்றும் நோயாளிகளின் அறைக்குள் செல்வது கண்டறியப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இவருக்கு அறியப்படாத திருட்டு வழக்குகள் 14 இருப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல், கூறிய ஆயுதங்களை வைத்து ஆடு மேய்ப்பவர்களை மிரட்டி ஆடுகளை திருட முயற்சி செய்த கும்பலை அல் சால்மி பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 பேர் இந்த ஆடு மேய்ப்பாளர்களை மிரட்டி ஆடுகளை பறித்து செல்ல முயன்ற போதுதான் உள்துறை அமைச்சகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நல்லாவே பாருங்க, இதோ அதிரடியான நடவடிக்கை. உள்துறை அமைச்சகம் அவருக்கு பொது சொத்தை சேதப்படுத்துதல் மற்றும் பொது சொத்தை சுரண்டுதல் போன்ற வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவசர தீயணைப்பு துறையின் ஹோஷை எடுத்து அவர் முன்னாடி கடைகளை வண்டியை கழுவினார் அப்படின்ற கூட்டத்துக்காக அவருக்கு எதிராக தீயணைப்பு துறையாலையும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மால்களில், கடைகளில், அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க இந்த தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் இந்த ஹோஷ் இதில் தண்ணி எடுக்கிறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு மற்றும்
உடனடியாக சோதனை சாவடிகளை நிறுவி சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் ஹவாலி கவர்னரேட் பாதுகாப்பு பிரிவுக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு நபரை கைது செய்திருக்கின்றார்கள். துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்கள் போன்ற பல பொருட்களை அவரிடமிருந்து கைப்பற்றியதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இனிவரும் நாட்களில் தொடர்ந்துமே போதைப் பொருள் சம்பந்தமான பிரச்சாரங்கள் தொடர்ந்து இடம்பெறும். இந்த நேரத்தில் பிடிபடுறவங்க யாராக இருந்தாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவாங்க. அல் முத்தலா பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இது கட்டுமான பணிகளுக்குள்ள இருந்த வீடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை, ஆனால் பொருட்களுடைய சேதம் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் இந்த நாட்களில் சிகரெட் பிடிக்கிறவங்க. உள்துறை அமைச்சருக்கு மிக்க மிக்க நன்றி. குவைத் நாட்டின் குடிமக்கள், குவைத் நாட்டின் எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் என்று பலருமே தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உள்துறை அமைச்சருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன பார்க்கலாம். கடந்த ஒரு வாரத்துக்குள் மற்றும் சிறுவர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 24 பேர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. 22,033 விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே 96 வாகனங்களும் 9 மோட்டார் சைக்கிள்களும் கைது பண்ணப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் உள்துறை அமைச்சருக்கும் நன்றிகள். அதே போல் ரொம்ப சந்தோஷமான விடயம் என்னென்னா, இனி வரும் நாட்களில் இந்த ரோட்டில் ரவுண்ட் அடிக்கிறது, கேஸ் பண்ணுறது, ரவுண்ட் போர்டில் சுற்றுறது, டயரை சுற்றி புகையை கிளப்புறது, இதுக்கெல்லாம் இனி இடமே இல்லை. கிட்டத்தட்ட பல 100 வாகனங்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக சுக்குநூறாக்கிறதுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதே மாதிரி சபாஹ் அஹ்மத் பகுதிகளில் தொடர்ந்துமே ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் ரவுண்ட் அபவுட்டில் ஒரு காட்டுவாங்க இந்த இளைஞர்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறை புதிய சட்டம், வண்டியை உடைக்கிற சட்டம் வந்ததுக்கு அப்புறமா யாருமே எதுவுமே பண்ணலை. நைட்டு 11-12 மணிக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஒரு குடிமகன் பதிவிட்டிருக்கிறாரு. الوضع تغير تماما. كان الخميس نشوف شيء غريب وعجيب، يعني تجمعات الشباب. اليوم الساعة 11 هذا وقتهم يعني. شكرا وزير الداخلية وشكرا لمشعل الحزم. صراحة شيء غريب وعجيب، انقطع دابر الشباب اللي هنا. وأتمنى من وزير الداخلية أن يزيد عليهم، لأن ما زال هناك بعض الشباب المستهتر، لكن الفرق واضح. كنا ما نقدر نمشي بالليل هنا من السيارات اللي مزعجة. كانت الساحة هذه كلها كانت سيارات، وعكس السير يمشون ويسوون كل شيء يبونه. قدام الدوريات كانوا يتصرفون تصرف هذا. ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான விடயம். குறிப்பாக இந்த சபாஹ் அஹ்மத் பகுதிகளெல்லாம் ரொம்ப மோசம். அந்த பகுதிகளில் இருக்கிற ஓட்டுநர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல தான் ஜஹரா கவர்னரேட் பகுதிகளிலையும் இதே சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறும். இப்போதைய சூழலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் அடங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இதை இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்குது, எத்தனையோ ஓட்டுநர்கள்ன்ற உயிர் பலியாகி இருக்குது. பணிப்பெண்கள் வெளியில் நிம்மதியாக கடைக்கு போயிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல் நிம்மதியாக நம்மளால் ரோட்டில் ஓரத்தில் கூட நிற்க முடியாது இவங்களுடைய சேட்டைகளால். அதால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இதை முற்றுமுழுதாகவே இந்த சேட்டைகளை அழிச்சிட்டாங்கன்னா குவைத்தும் நிம்மதியாக இருக்கும். குவைத்தில் உள்ள அனைவருமே நிம்மதியாக இருக்கலாம். வீதிகளில் நிம்மதியாக நடமாடலாம். வாகன ஓட்டுநர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதே சைலண்ட் இப்படியே சட்டமும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே போல் அப்தலி, சால்மி, அது மட்டுமல்லாது உமல் ஹைமான், வஃப்ரா நோக்கி சொல்லக்கூடிய பாதைகளில் அதிகமான ஒட்டகங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கட்டாக்காலியாக மேய்ந்து தெரியுது. இலங்கையில் யானை தொல்லைன்னு பார்த்தா
இங்கே ஒட்டக தொல்லை. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். طالع جمال طالع شوف الجمال بالشارع طالع الوضع طالع جمال بالشارع طالع شوف ويا وزارة الداخلية ما حد يحاسب هذولا مع الأسف ما حد يحاسبهم. طالع பார்த்தீங்க தானே ஓட்டுநர்களே, ரொம்ப கவனம். இரவு நேரங்களில் சாதாரணமாக சில பகுதிகள் அப்தலி, சால்மி, வஃப்ரா நோக்கி சொல்லக்கூடிய சில பகுதிகளில் கூட சில நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டுகள் வந்து ஆஃப் ஆகியிருக்கும். இந்த சூழலில் தயவு செய்து ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கோங்க. முன்னாடி வண்டிகள் இல்லாத பட்சத்தில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டகம் உயரம் என்றதால் உங்களுக்கு டிம் லைட்டுக்கு சில நேரங்களில் விளங்காது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் அக்காமா இல்லாதவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை இன்றைக்கி போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1 நம்பரில் இருந்து 4999 வரைக்கும். நாளைக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்பர் போட்டிருக்கிறாங்க, அதை பற்றியும் தெரியத்தாரேன். தயவு செய்து யாரிடமும் ஏமாறாதீங்க. உங்களுடைய பணத்தை பாதுகாத்துக்கோங்க. இந்த நாட்களில் பணத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா டிக்கெட்டோடைய விலை இன்னும் அதிகரிக்கலாம். இந்த அநீதிக்கு யார் பொறுப்பு கூறுறது? பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளே சும்மா இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.